வணக்கம் சார். வணக்கம் சார். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற செய்தி வெளியில தெரியுது. ஆனா அந்த கோரிக்கைகள் என்ன? எதுக்காக இந்த வேலை நிறுத்தத்த அறிவிச்சிருக்கீங்க சார்? சார் நாங்க 7 டிமாண்ட் வச்சோம் சார். இந்த சிஐடி யூனியன்ல 6 டிமாண்ட் வச்சிருந்தாங்க. ஓகே. அந்த 6 டிமாண்ட் என்னன்னு சொன்னாக்கா, ஒண்ணு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 96 மாசமா நிலுவையில் உள்ள டிஏவே கொடுக்கணும். ம். அடுத்தது 2வது இப்போ 13 மாசத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயனை உடனே கொடுக்கணும். ம். 3வது இப்போ ஒரு 16,000 பேர் ஆட்கள் வேலைக்கு எடுக்காத இருக்காங்க. டிரைவர் கான்ட்ராக்ட் தட்டுப்பாடு. ம். அதை உடனடியா வேலைக்கு ஆள் எடுக்கணும். ம். 4வது வாரிசுதாரர்கள் வேலைக்காக பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ம். அவங்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை கொடுக்கணும். 5வது வரவுக்கும் செலவுக்குமான தொகை இருக்கு இல்லைங்களா, அரசாங்கத்துல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம். ம். அதாவது 1,00,000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட்ல வருமானம் வந்தா 1,20,000 செலவாகுதுன்னா அந்த 20,000 ரூபாய் அரசு கொடுக்க வேண்டிய பணம். ம். இந்த இலவச டிக்கெட்டு அதெல்லாம் போறதுல ம். அந்த தொகை அதிகமா இருக்குது. அதை வரவுக்கும் செலவுக்குமான தொகையை கொடுக்கணும். அடுத்தது எங்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே அரசு துவக்கணும். இது அந்த 6 டிமாண்ட் சார். எங்க டிமாண்ட் இந்த பிரச்சனை 50,000 கோடிக்கு மேல கடன் இருக்கிறதுனால இதையெல்லாம் தீர்த்து இனி வருங்காலத்துல தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயன்லாம் கொடுக்கறதுக்கு முடியாதுன்றதுனால நாங்க அரசு ஊழியரா ஆக்கிட்டாக்கா இது பட்ஜெட்ல எங்களுக்கு சம்பளம் வந்துடும், ட்ரஸ்டர்ல இருந்து ஓய்வூதிய பணம்லாம் கிடைச்சிடும்ன்றத சொல்லி நாங்க அது ஒரு டிமாண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த 7 டிமாண்ட் வச்சுதான் நாங்க இப்போ வந்தோம். ஆனா பேச்சுவார்த்தை 4 முறை நடந்தது. 27 இதுல நடந்தது தொழிலாளர் நலத்துறை, 3ஆம் தேதி தொழிலாளர் நலத்துறையில சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை, 5ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த 5ஆம் தேதி அமைச்சர் கூட நடந்தது. எதுலயும் எந்த முடிவும் எட்டப்படல. இறுதியா நாங்க 5ஆம் தேதி வச்ச கோரிக்கை என்னன்னா, சரி மற்றதெல்லாம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை பேசிக்கலாம். ஆனா இப்போ உடனடியா ஓய்வு பெற்ற அந்த டிஏ நிலுவையில் இருக்கிறது 2,000 கோடி இருக்கு சார். அவ்வளவு பணமும் கொடுக்க முடியாத அரசாங்கத்தினால இந்த மாசத்துக்கான ஓய்வூதிய பலன் ஒரு 70 கோடி வரும் சார். இந்த ஜனவரி மாசத்துக்கு அதை மட்டுமாவது நீங்க கொடுங்க. அவங்க பொங்கல் கொண்டாடுவாங்க. ஒரு 5,000 7,000 வரைக்கும் வரும் தொழிலாளிக்கு. அதை கொடுங்க. மத்த இந்த அரியரை நம்ம பின்னாடி பேச்சுவார்த்தையில எத்தனை இன்ஸ்டால்மெண்டா வாங்கிக்கிறதெல்லாம் பேசலாம்னு சொன்னோம். அதையும் அரசு கவனத்துல எடுத்துக்கல. அப்புறம் இப்ப கரண்ட்ல பணியாற்றிட்டு இருக்கிற ஓட்டுநர் நடத்துனருக்கு 18 மாசம் டிஏ நிலுவையில இருக்கு. அதுல நீங்க இந்த வருஷத்துல இருக்கிற 4 மாசம் டிஏ ஒண்ணு இருக்குது இந்த அறிவிப்புல. அதையாவது கொடுங்கன்னு சொன்னா அதையும் ஒன்னும் அரசு கவனிக்கல. சின்ன அமௌண்ட் ஒரு 70 கோடி ரூபாய் கொடுத்து இதை சரி பண்ணா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கலாம். அது மாசக்கணக்கு ஆகும், பிரச்சனை இல்லை. பட் அரசு எதையுமே செவி சாய்க்காதனாலதான் இன்னைக்கு வேலை நிறுத்தத்துக்கு போயிருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. 96 மாதங்களா இருக்கு. இப்போ அரசியலுக்காக இதை பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விளக்கத்தை சொல்லிடுறேன் சார். என்ன நடந்ததுன்னா, நாங்க 18ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தையில அமைச்சர் சொன்னாரு, இன்னைக்கு நாங்க வைக்கிற இதே டிமாண்ட கரண்ட்ல வாங்கிக்கங்க, கரண்ட்ல இருக்கிற டிஏ அரியரை வாங்கிக்கங்க, பேலன்ஸ் அரியரா இருக்கிறத நம்ம இன்ஸ்டால்மெண்ட் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல தரோம்னு சொன்னோம். அதை ஏத்துக்காம இந்த தொழிற்சங்கங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் பேவர் ஆச்சு பார்ட்டிங்களுக்கு. இப்போ அதாவது தொழிலாளிகளுக்கு இப்போ கொடுத்தாகணும்னு சொல்லி அதை எதிர்த்து போன வாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த வழக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்ல வந்தது. சுப்ரீம் கோர்ட்ல அதை அட்மிட்டும் பண்ணல, அதை ஸ்டேவும் கொடுக்காம அடுத்த மாசம் 6ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது சார். எங்க ஆட்சி காலத்துல நாங்க சொன்னதை ஏத்துக்காதனால லேட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்க. கோர்ட் ஹைகோர்ட்ல நிலுவையில இருந்து ஒரு வழியா ஜட்ஜ்மெண்ட் ஆகி அதையே இந்த அரசு கொடுக்காதனால அவங்க கண்டம்ட்டும் போய் அதுவும் கண்டம்ட் ஆயிட போகுதுன்றதுக்காக தான் அரசு இப்ப அப்பீல் பண்ணிருக்கு. இதுதான் இப்பத்தி நிலைமை. நாங்க இன்னைக்கு கூட ஒரு கேஸ் மதுரையில நான் இப்ப அதுதான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆன்லைன்ல. நம்ம ஏஜி கூட அந்த கேஸ் அவங்க போட்டு ஸ்டே வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் இந்த வேலை நிறுத்தத்தை நடத்தக்கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க. நாங்க இப்ப அதுக்கு கவுண்டர் போட்டுட்டு இருக்கிறோம் சார் இப்போ. ஓகே சார். இன்னொன்னு, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 92% மேல, சில இடங்கள்ல 95, 98, சில இடங்கள்ல 100, 102 கூட சொன்னாங்க காலையில. இந்த அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுதுன்னு சொல்றாங்க. என்ன சார் என்ன எப்படி காரணம்னா சார், அது எப்படின்னா சார், இன்னைக்கு மார்னிங்
1000 வண்டி வெளியே போகுதுன்னு சொன்னா ம் அதுல வந்து ஒரு 500 வண்டி எங்க டிரைவர் ஓட்டக்கூடிய வண்டிங்க, எங்க ம் தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க. ம் 500 வண்டி எல்பிஎஃப் மற்ற அவங்க தொழிற்சங்கம் அந்த கூட்டமைப்புல இருக்கிறவங்க ஓட்டுவாங்க. ம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மத்தியானம் ஓட்ட போறாங்க பாருங்க 500 டிரைவர். ஆமா அவங்களையும் காலையிலேயே வர சொல்லி 100% வண்டி வெளியே அனுப்பிச்சிருக்கோம், 95 அனுப்பியிருக்கிறோம்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா ம் நாங்க இன்னைக்கு 50 55% ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் வேலைக்கே போகல. ம் அப்படி போகும்போது எப்படி 100% வண்டி ஓடும்? ஒண்ணு. ம் ரெண்டாவது, அந்த இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த டீசல் போறதுக்காக டெம்பரரியா வச்சவங்க கொஞ்சம் பேர் வண்டி ஓட்டுறாங்க. ம் அப்புறம் காலேஜ் பஸ் டிரைவர்ஸ் கொஞ்சம் பேர் வண்டி ஓட்டுறாங்க. ம் இதுவும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொன்னு இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ம் 4 மணிக்கு எடுக்கிற ஏ ஷிஃப்ட் வண்டியை வந்து முதல்ல வெளியே போய் லோட வண்டி ஒரு லைன் போயிட்டு வந்து ம் அந்த வண்டியை உள்ள விட்டுட்டு 7 மணிக்கு எடுக்கிற டி சர்வீஸ் வண்டி எடுத்துக்கிட்டு போறாரு ஒரே டிரைவர். ம் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ம் அந்த மாதிரி வந்து ஒரு டிரைவர் 2 வண்டி ஓட்டினா 500 டிரைவர் வந்து 1000 வண்டி ஓடின மாதிரி கணக்காயிடும் இல்லையா? ம் இது வந்து தவறான தகவல்களை அரசு கொடுத்துட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ சார். அடுத்த கட்டம் என்னங்கிறத நான் மதியத்துக்கு மேல கூப்பிடுறேன். கேளுங்க சார், நான் பேசுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.